ஆழ்மன சக்தியை அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் பெருசாக சக்ஸஸ் ஆகிடலாம், நீங்கள் பெருசாக அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆழ்மன சக்தியை அடையிறதுக்கு நானும் மெடிடேஷன் பண்ணுறேன், நானும் தியானம் பண்ணுறேன், நானும் அஃபர்மேஷன் எழுதுகிறேன், ஆனாலும் என்னால் அதை அடையவே முடியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆனால் அந்த ஆழ்மன சக்தியை அடையணும்னு முயற்சிக்கிற எல்லாருக்குமே தடையாக இருக்கக்கூடிய ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. இந்த 3 விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் உங்களால் உங்களோட ஆழ்மன சக்தியை அடையவே முடியாது. அது என்ன அப்படி 3 விஷயம்? அது என்ன நம்ம இன்றைக்கி பார்க்கலாமா? நம்பர் 1, அவநம்பிக்கை. நான் 108 முறை அஃபர்மேஷன் சொல்லிட்டேன், நான் தினம் யோகா பண்ணுறேன், நான் மெடிடேஷன் பண்ணுறேன், இன்னும் அது நடக்கவே இல்லையே, அது எப்போ நடக்கும், அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மனநிலை, அவநம்பிக்கையான மனநிலை உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்கள் சப்கான்சியஸோட சக்தி, அதாவது உங்கள் ஆழ்மன சக்தியை உங்களால் அடையவே முடியாது. நம்பர் 2, அவசரம். 108 முறை நான் அஃபர்மேஷன் சொல்லிட்டேன், நான் மெடிடேஷன் பண்ணிட்டேன், நான் ஸ்கிரிப்டிங் பண்ணிட்டேன், எனக்கு இப்போவே அது நடந்துடணும், எனக்கு உடனே அது நடந்துடணும், இன்னும் எத்தனை நாளில் நடக்கும், எவ்வளோ நாளில் நடக்கும், அடுத்த வாரத்தில் நடந்துடுமா, இல்லை நாளைக்குள்ளே நடந்துடுமா அப்படிங்கிற மாதிரி அவசரமான மனநிலை உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஆழ்மன சக்தியை உங்களால் அடையவே முடியாது. அடுத்தது 3வது, அமைதியின்மை. ஐயையோ இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை கிடைக்காம போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்ச அஃபர்மேஷன் மேலேயும் நீங்கள் செஞ்ச மெடிடேஷன் மேலேயும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு படபடப்போட அமைதியே இல்லாத ஒரு தன்மையில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் உங்கள் சப்கான்சியஸோட, அதாவது உங்கள் ஆழ்மன சக்தியை ஒரு நாளும் அடையவே முடியாது. இந்த 3 விஷயம் உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் என்றைக்கு எடுத்து வெளியில் வைக்கிறீங்களோ உங்கள் ஆழ்மன சக்தியை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்.